தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிக மிக சாதகமாக சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாடகங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு மக்கள் முன்பாக தங்களுடைய தோல்வி பயத்தால் ஒவ்வொரு நாளும் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெண்களுடைய பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருட்களுடைய பயன்பாடு, தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கான சரியான வழிகாட்டுதல் இல்லாமை, நம்முடைய பகுதியிலே குறிப்பாக கொங்கு மண்டலத்திலே சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு இவர்களால் உயர்த்தப்பட்ட மின்சார கட்டணம் மற்றும் சொத்து வரி தொடர்பான பிரச்சனைகள் என்று ஒவ்வொரு தரப்பு மக்களும் இந்த அரசாங்கம் எப்போது செல்லும், எப்போது வீட்டுக்கு அனுப்புவோம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. எங்களுடைய கூட்டணியை பற்றி பேசினார்கள். இப்போது இந்திய அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கூட்டணி ஒவ்வொரு கட்சிகளும் அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற அதிருப்திகளும் இப்போது வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய பிரச்சாரம், எங்களுடைய தேசிய தலைவர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு மட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களாலும் ஒவ்வொரு இடங்களிலேயும் அதற்கென்று கூட்டங்கள், பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இது தொடர்பாக கட்சி அறிவிப்புகளை வெளியிடும் என நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் தாமதமாக நம்மளுக்கு நம்ம இந்த பகுதியிலே நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் 24 நின்றதற்கு பின்பாக இந்த பகுதி மக்களுக்கு சிறப்பாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அவிநாசிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பகுதி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பகுதி மட்டுமல்ல, மக்களுடைய ஆதரவும் நிறைய இருக்கக்கூடிய பகுதி. அதனால் இங்கு போட்டியிடுகின்ற அத்தனை தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களும் கடந்த முறையை போலவே 10க்கு 10 போன முறை எடுத்தோம். இந்த முறை அவிநாசியை சேர்த்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 11க்கு 11 வெற்றி பெற போகிறோம். சந்தோஷங்க. ஒரு பரப்புரை எங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்றதா சொல்லியிருக்காங்க. கட்சி இது தொடர்பா மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு, திரு பியூஷ் கோயல்ஜி அவர்கள் அவருடைய பணி என்னன்னு சொல்லியிருக்காரு. நாங்களும் அவரோட பரப்புரையை எங்களோட தொகுதியில இன்னைக்கு காலையில பேசிட்டு வந்தோம். எந்தெந்த தேதியெல்லாம் வருதுன்னு இன்னைக்கே கொடுத்துட்டாரு. நாளைக்கு மாலை கோவை வடக்குக்கு வராரு. நாளைக்கு காலையில வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு திரு முருகன்ஜியோட போக போறாரு. அவருடைய பணிகள் ரொம்ப சரியா போயிட்டு இருக்கு. உள்கட்சி அரசியல் காரணமாக தான் அண்ணாமலை போட்டியிடல என்ற ஒரு குற்றச்சாட்டு. என்னங்க இது, சீட்டு கொடுக்கிற இடத்துல முதல்ல நாங்க இல்ல. அதனால இந்த மாதிரி தவறான கருத்துக்களை தயவு செஞ்சு பரப்பாதீங்க. அவரே தெளிவா சொல்லியிருக்காரு, நான் தேர்தலில் போட்டியிட விரும்பலன்னு அவரே சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப 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 உட்கட்சி பிரச்சனை, அக்கா தம்பி, அண்ணன் தம்பி, ஒண்ணுமே பாக்கி கிடையாது. அதாவது இன்றைக்கு ஊடகங்களை நாங்க பாக்குறோம். இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரம் சென்று கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள், அவருடைய பேச்சுக்கள் தமிழகத்தினுடைய மக்கள் பிரச்சனைகளை பேசாம எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி கருத்துக்களை உருவாக்குவது அப்படிங்கறத நாங்க எடுத்துக்க விரும்பல. ஏனென்றால் உண்மையான பிரச்சனை நீங்க பேசுனீங்கன்னா நாங்க பதில் சொல்ல தயாரா. ஏங்க, கூட்டணி பேச்சுவார்த்தையில எந்தெந்த தொகுதி அப்படிங்கறது கட்சியினுடைய மேல்மட்ட தலைமை முடிவெடுக்குது. அதுல இருக்கிற ஒவ்வொரு டீடைல் நீங்க இந்த லிஸ்ட் கொடுத்தீங்களா, நீங்க இந்த லிஸ்ட் கொடுத்தீங்களா, நீங்க இதை பேசுனீங்களா, அது எப்படிங்க அது எப்படி வரும்? அது எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க? எல்லா கூட்டணி நீங்க போய் திமுக கிட்ட உங்களோட இதை நீங்க அவங்க கேட்டாங்க நீங்க கொடுக்கலன்னு கேட்பீங்களா? ஒவ்வொரு கேளுங்க, நாங்க சொல்றோம், ஒவ்வொரு கூட்டணி தலைமையும் அந்தந்த தலைமை முடிவு செய்கிறது. இதுக்கு மேல எங்களுக்கு ஒன்றும் தெரியாது.